அதிமுக, பாஜக மீண்டும் கூட்டணி அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இரண்டாம் கட்ட ஆலோசனைகள் போய்கிட்டா. இரண்டாம் கட்ட ஆலோசனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஏன் தோல்விக்கு என்ன காரணம், எதற்காண்டி தோல்வியை தழுவிடும், அதுவுமே முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய இடங்களிலும் கூட அதிமுக தோல்வியை தழுவிருக்கிறது. அப்போ அங்கே யார் யார் வேலை செய்யல, என்ன காரணம் அப்படிங்கிறது புறமே தற்போது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஆலோசனைகள் போய்கிட்டு. இந்த ஆலோசனைகள் அடுத்து தான் இதற்குரிய அனைத்து, அதாவது 2026 சட்டமன்றத்திற்குரிய வேலைப்பாடுகள் பூரம் பார்க்க போறோம். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது மீண்டும் அமையப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னடா தகவல், எதற்காண்டி மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய போகிறது, ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் இருவரும் கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இன்றைய தினம் பாஜகவுடைய மாநில தலைவரான அண்ணாமலை டெல்லிக்கு பயணம் செய்திருக்கிறார். அவர் வேண்டும்னே டெல்லிக்கு போல, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவரை வர சொல்லி அழைப்பு கொடுத்ததனால் டெல்லிக்கு போயிருக்கிறார். எதற்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே போல அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் பதவிக்கு 3 நபர்கள் போட்டி போடுறாங்க. ஒன்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இன்னொன்று நமது நாயனார் நாகேந்திரன் ஆகட்டும், இன்னொரு நபர் வானதி சீனிவாசன். இந்த 3 நபர்களுமே தமிழக பாஜக இருக்கக்கூடிய மாநில தலைவர் பதவிக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது விரிசல் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் அப்படின்னா நமது அண்ணாமலை அவர்களை சொல்லலாம். ஏன்னா அறிஞர் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்து பேசியது, அதே போல ஜெயலலிதா அம்மையாரை பற்றி விமர்சனம் செய்து பேசியது, இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணி கட்சியை விமர்சனம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பது கிடையாது. கூட்டணி விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனங்கள் என்பது அது வேற. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு விமர்சனங்கள் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறதால தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை விட்டு முறித்துக் கொண்டு வெளியே வந்து விட்டார். அப்பவே என்ன சொன்னார், 2024 ஆகட்டும் 2026 ஆகட்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுவுமே எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொடுக்கல, துணை பொதுச்செயலாளர் கூடிய KP முனுசாமி தான் அன்னைக்கு அறிவிப்பை கொடுக்க. உடனே நமது அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வாங்கி வெடித்தும் இனிப்புகளை கொடுத்தும் தீபாவளி என்று எங்களுக்கு இன்னைக்கு தான் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி கொண்டாடினாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒருவேளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியிலிருந்து இறக்கப்பட்டு அந்த பதவியில் வேறொரு நபர் நியமிக்கப்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் ஒரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த பாஜக மாநில தலைவர் பதவியிலே எந்த ஒரு நபர் வந்தாலுமே அதிமுக, அதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய வகையிலுமே 2026 சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலும் சரி, அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமையப்போவது கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஆலோசனை கூட்டம் முடித்துவிட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் மட்டும் கூட்டணி என்பது கிடையவே கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2026 ஆகட்டும் அடுத்து வரக்கூடிய தேர்தலாகட்டும் பாஜகவுடன் மட்டும் அதிமுக கூட்டணி என்பது வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே गाइस, இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.